வணக்கம். பாடகி சின்மயி அவர்கள் தமிழ் சினிமால கதாநாயகிகளுக்காக பின்னணி குரல் கொடுத்த திரைப்படங்களின் விவரம். 2011ஆம் ஆண்டு நடிகர் விஷால் ஹீரோவாக நடித்த வெடி என்னும் திரைப்படத்தில் நடிகை சமீரா ரெட்டிக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? சௌக்கியமா இருக்காங்களா? பையன் யாருமா? புதுசா இருக்கான்? ஆமா, இவர் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, அதான் வேண்டிக்கு வந்தோம். 2011ஆம் ஆண்டு நடிகர் ஜீவா ஹீரோவாக நடித்த வந்தான் வென்றான் என்னும் திரைப்படத்தில் நடிகை டாப்ஸிக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். ஹே, உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாளை காலையில வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிக்க சொல்லிட்டாங்க. என்னால் நம்பவே முடியல. தேங்க்யூ ஸோ மச். நான் டென்ஷனில் திட்டினதெல்லாம் மறந்துருங்க. 2011ஆம் ஆண்டு நடிகர் பால முரளிகிருஷ்ணா ஹீரோவாக நடித்த ஸ்ரீராமராஜ்யம் என்னும் திரைப்படத்தில் நடிகை நயன்தாராவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். தடங்கள் தீமையும் கூட. இதை விட தடங்களும் தீமையும் என்ன இருக்கிறது? இந்த பக்கம் கணவன், அந்த பக்கம் பிள்ளைகள். இங்கு ராமபாணம், அங்க ராமவம்சம். 2011ஆம் ஆண்டு நடிகர் சிம்பு ஹீரோவாக நடித்த ஒஸ்தி என்னும் திரைப்படத்தில் நடிகை ரிச்சாவுக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். ஒஸ்தி வேலை யாரு? ஹேய், நான் தாண்டி அது. உங்க பேரு காவத்துறை தானே? எவன்டி சொன்னா? நீங்க தானே ஒவ்வொரு தடவையும் காவத்துறை கிளம்புது, காவத்துறை காப்பாத்துது, காவத்துறை தண்டிக்குதுன்னு சொன்னீங்க. அதான் வெள்ளத்துறை, தங்கத்துறை, பாண்டித்துறை மாதிரி உங்க பேரே காவத்துறைன்னு நினைச்சேன். 2011ஆம் ஆண்டு வெளியான நடுநிசி நாய்கள் என்னும் திரைப்படத்தில் நடிகை சமீரா ரெட்டிக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். ஒரே ஒரு கிஸ் தானே கொடுத்தாரு. 2011ஆம் ஆண்டு நடிகர் ஜீவா ஹீரோவாக நடித்த கோ என்னும் திரைப்படத்தில் நடிகை கார்த்திகா நாயருக்காக பின்னணி குரல் கொடுத்திருக்கிறார். But you're different. Hey, who is Arnal Shah? வேற யாரு? நம்ம ஆபீஸ்ல போட்டோகிராஃபர்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவரு.